வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த பங்குச்சந்தை நம்ம எல்லாருக்கும் ஒரு பரிசு பெட்டகத்தை கொடுத்துருக்கு. அந்த பரிசு பெட்டகத்தில் ஒரு அழகான பரிசு பொருளையும் வச்சு கொடுத்துருக்கு. நமக்கு எப்பெல்லாம் சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படுதோ அல்லது எந்த இடத்துல எல்லாம் நம்ம ஸ்டக்காகி நிற்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் இந்த பரிசு பெட்டகத்தை திறந்து அந்த அழகான பரிசை எடுத்து பார்க்க சொல்லியிருக்கு பங்குச்சந்தை. அந்த அழகான பரிசு பொருள் என்ன அப்படின்னா சார்ட். இந்த சார்ட் நமக்கு எப்பவும் உண்மையை மட்டுமே சொல்லும், அதுவும் உறக்கவே சொல்லும். கொடுத்துருக்கக்கூடிய இந்த பரிசு பொருள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பரிசு பொருள் அப்படின்னாலும் பார்க்கக்கூடிய அந்த பார்வையில் ஒவ்வொருத்தருக்கும் இந்த சார்ட் வெவ்வேறு விதமான தகவல்களை, சிக்னல்ஸை கொடுத்துட்டே இருக்கும். சொல்லப்போனால் இந்த சார்ட்டை பார்க்கும்போது உடனே நமக்கு எதுவும் புரிஞ்சிட போகிறது கிடையாது. அதை பார்க்க தான் நமக்கு நிறைய சிக்னல்ஸை, நிறைய இன்ஃபர்மேஷனை அது நம்மக்கிட்ட பாஸ் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே அது சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களை ஆச்சரியத்தில் மூழ்கடிக்கும், ஆச்சரியப்படுத்தும். எனக்கு அந்த மாதிரியான அனுபவங்கள் நிறைய முறை ஏற்பட்டிருக்கு. 2018 சமயத்தில் சேலத்தில் ஒரு விடுதியில் அமர்ந்து சார்ட் அனாலிசிஸ் பண்ணிகிட்ருக்கேன். விடிய காலையில் வழக்கம் போல் ஒரு 4-4:30 மணி அளவுக்கு. அப்போ ஒரு ஃபைண்டிங்கை எடுக்கிறேன். அது ரொம்ப ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு ஃபைண்டிங். அது என்ன அப்படின்னா 2018 வருடத்தில் நிஃப்டி 9,950 அப்படிங்கிற லெவல் லோவாக வச்சு 11,760 அப்படிங்கிற லெவலை ஹையாக வச்சு ட்ராவல் ஆகிட்டு இருந்த காலகட்டம். அந்த டைமில் 11,200லேருந்து 11,500 அப்படிங்கிற அந்த ஜோனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும்போது சில சிக்னல்ஸை கேட்ச் பண்ண முடிஞ்சுது. ஒன்று, இந்த போகக்கூடிய அப்சைட் ரேலி கம்மிங் டேஸில், கம்மிங் மந்த்ஸில் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதும், ஒரு குறிப்பிட்ட ஜோனில் இருந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் அது இண்டிகேட் பண்ணுச்சு. எக்ஸாக்டாக 2019 பிற்பகுதியில் ஆரம்பித்த அந்த ஒரு சின்ன கரெக்ஷன் இனிஷியேட் ஆகுது கடைசி 2 மாதங்களில் 2019. அது 2020 ஒரு கட்டத்திலிருந்து கீழே பாதாளத்துக்கு விழுந்துச்சு. சார்ட் அப்போ சொல்லியிருந்த அந்த சிக்னல்ஸ் டிரான்ஸ்மிட்டிங் என்ன அப்படின்னா 7,300லேருந்து 7,500 அப்படிங்கிற லெவலுக்கு இந்த பங்குச்சந்தை நிஃப்டி விழறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அப்போது டிரான்ஸ்மிட் பண்ணியிருந்தது. நிஃப்டி அப்போ அந்த சமயத்தில் 2020 முற்பகுதியில் 12,431 அப்படிங்கிற ஒரு லெவலில் இருந்து கீழே விழ ஆரம்பிச்சிருந்தது. எக்ஸாக்டாக அந்த கோவிட் நியூஸ் மார்க்கெட்டில் ஹிட் ஆகுது. எல்லா பங்குச்சந்தையும் வீழ்ச்சியை சந்திக்குது. இந்திய பங்குச்சந்தையில் நிஃப்டி 7,511 அப்படிங்கிற லெவலை டச் பண்ணுச்சு. இந்த 2018 இந்த ஃபைண்டிங் இந்த இடத்துக்கு டச் பண்ணுறதுக்கு நிஃப்டிக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு கண்களை ரொம்ப அகல விரித்து ஒரு ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு ஃபைண்டிங்கை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு பேர் நான் யுரேக்கா ஃபைண்டிங் அப்படின்னு நான் வைப்பேன். அந்த மாதிரியான யுரேக்கா ஃபைண்டிங் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு முறையும் என்னை ஆச்சரியப்படுத்திகிட்டே தான் இருக்குது. 2024 செப்டம்பர்லேயும் அதே ஆச்சரியம்தான். மேலே பீக்கை டச் பண்ணோம் அப்படிங்கிறதும், தென் அந்த இடத்துல இருந்து கரெக்ஷனை இனிஷியேட் பண்ணி கீழே விழும் அப்படிங்கிறதும் இப்போவும் ஆச்சரியப்படுத்திகிட்டே தான் இருக்குது. இப்போவும் என்னை ஆச்சரியப்படுத்திகிட்டே தான் இருக்குது இந்த பரிசு பொருள். வரக்கூடிய நாட்களில் ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருந்து எஸ்கலேட் ஆகக்கூடிய நிஃப்டி ரொம்ப விரைவாக 31,000 அப்படிங்கிற புள்ளிகளை டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை தாண்டி அடுத்து 48,000லேருந்து 51,000 அப்படிங்கிற அளவுகளை நிஃப்டி டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போது போகக்கூடிய ஆன்கோயிங் த கிராஷ் ஆர் கரெக்ஷன் வாட்டெவர் இது எந்த பாட்டமை ஃபேஸ் பண்ணோம் அப்படிங்கிறதையும் இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. அந்த இடத்துலேருந்து எஸ்கலேட் ஆகக்கூடிய பங்குச்சந்தை ஒரு நான் ஸ்டாப் டபுள் என்ஜின் ஸ்பீட் ரேலியில் அப்சைடில் மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் என்னால் கேட்ச் பண்ண முடியுது. இந்த வியூ லாங் டேர்முக்கான வியூ. இப்போது மார்க்கெட் ட்ரம்ப்புக்கும் சைனாக்கும் இடையில் மாட்டிட்டு போயிட்டுருக்கு இல்லையா, முழிச்சிட்ருக்கு அப்படின்னே சொல்லலாம். சொல்லப்போனால்
இந்த பங்குச்சந்தையுடைய நகர்வுகள் வெளியிலிருந்து வரக்கூடிய டேட்டா மூலிமா நடக்கிற நகர்வுகள் கிடையாது. இந்த பங்குச்சந்தை, இந்த சார்ட்டுடைய நகர்வுகள் அதோடைய போக்கில் தான் போயிட்டுருக்கு. அந்த போக்குக்கு ஏற்ற மாதிரியான டேட்டா ஆர் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து நான் பலமுறை ஆச்சரியப்பட்டிருக்கேன். 2020 கொரோனா அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போகுது, பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைய போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு தெரியாது அந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணும் பொழுது. ஆனால் அது விழறதுக்கு மட்டும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சிக்க முடியுது. அந்த விழறதுக்கான காரணம் அப்போது தானாக தேடி வந்தது. இந்த மாதிரி பல நேரங்களில் 99.9% அப்படின்னு கூட நான் சொல்ல மாட்டேன், 100% இந்த சார்ட், இந்த பங்குச்சந்தை நகர்றதுக்கு தேவையான காரணிகள் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. காரணிகள் அதுவாக உருவாக்கப்படுதா அப்படிங்கிறதும் நான் இந்த இடத்துல விவாதத்துக்கு வரல. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, அதோடைய போக்கில் பங்குச்சந்தை போயிட்டுருக்கு, இந்த சார்ட் நகர்ந்துட்டுருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லலாம். போன வாரத்தில் நிஃப்டி வெறும் 76 புள்ளிகளை மட்டுமே இழந்து 22,828 க்ளோஸ் ஆகியிருக்கு. அதுக்கு முந்தைய வாரத்தில் 22,904 க்ளோஸ் ஆகியிருந்தது. 22,904 க்ளோஸ் ஆகியிருந்தாலும் போன வாரத்தில் லிபரேஷன் டே, ட்ரம்ப்புடைய சம்பவங்களுக்கு பிறகு நிஃப்டி 21,758 ஓப்பன் ஆகி 21,743.65 அப்படிங்கிற ஒரு லெவலை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து எஸ்கலேட் ஆகி க்ளோஸ் ஆகும் பொழுது 22,828 க்ளோஸ் ஆகிருக்கு. த குவிக்கஸ்ட் ஃபால் அண்ட் ஆல்சோ த குவிக்கஸ்ட் அப்சைட் ரெக்கவரி அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ எண்ட் ஆஃப் த வீக் வெறும் 76 புள்ளிகளை மட்டுமே இழந்திருக்கு நிஃப்டி அப்படிங்கிறத பார்க்க முடியுது. வரக்கூடிய நாட்களில் நிஃப்டியுடைய மூமெண்ட்ஸ் எப்படி இருக்க சான்சஸ் இருக்குது, எந்த லெவல்ஸுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, எதெல்லாம் பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன்ஸாக ஆக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப குயிக்காக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட், இந்த லிபரேஷன் டே கொடுத்துருக்கக்கூடிய கேப்பை பற்றி பார்த்துருவோம். லிபரேஷன் கேப், இன்னொன்று கிம்மிக் கேப் அப்படின்னு சொல்லி ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன், அதை பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து இந்த புல்ஸ் அண்ட் பியர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நடந்திருக்கக்கூடிய அட்டாமிக் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லலாம், அல்லது நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லலாம். இதோடைய ஃபாலோஅப் என்ன மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். அடுத்து டிஸ்டார்டட் சார்ட் ஃப்ளோ அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதோடைய பேட்டர்ன்ஸை ஃபார்வர்டில் என்ன மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத, பாஸ்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கடுத்து புல்லட் கேண்டிலை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கடுத்து வழக்கமாக பார்க்கக்கூடிய சார்ட் பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன் என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சிருக்கு, அதோடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். தென் கேண்டில் ஸ்டிக் சைக்காலஜியை பற்றி பார்ப்போம், மந்த்லி, வீக்லி அண்ட் டெய்லி அப்படின்ட்டு. தென் எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் செக் பண்ணிக்குவோம். அதுக்கடுத்து போலிங்கர் பேண்ட்ஸ் பார்ப்போம். கடைசியாக ஆர்எஸ்ஐ பார்ப்போம். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக கன்க்ளூஷன் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் கேப்ஸை பற்றி பார்த்துடலாம். கேப்ஸில் லிபரேஷன் கேப், கிம்மிக் கேப், இமீடியட் கேப் அப்படின்னு 3 கேப் இருக்குது. லிபரேஷன் கேப் அப்படிங்கிறது ஏப்ரல் 2 ட்ரம்ப் கொடுத்துருந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நம்மளுடைய பங்குச்சந்தை 2 நாள் கழித்து தான் ரியாக்ட் ஆச்சு. அப்படி ரியாக்ஷனை கொடுக்கும் பொழுது ரொம்ப பெரிய அளவில் அதில் பாதாளத்தில் கீழே விழுந்துச்சு. அந்த அன்றைக்கி கொடுத்துருந்த அந்த பெரிய கேப்பை லிபரேஷன் கேப் அப்படின்றோம். அந்த லிபரேஷன் கேப்பை அடுத்து அந்த அன்னையில் இருந்தே அப்சைடில் நிஃப்டி மூவ் ஆகி ஃபில் பண்ண ஆரம்பிச்சது. கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணல, அடுத்து வந்த சில தினங்கள், அதாவது 3 நாட்களில் அந்த கேப்பை அப்சைடில் ஃபில் பண்ணவும் செஞ்சுது. கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இடையில் சின்ன நாய்ஸ் இருக்க மாதிரி அந்தந்த இடத்துல சின்ன சின்ன கேப்பை விட்டு வச்சுட்டு போயிருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது. தென் ஒரு குறிப்பிட்ட டைமில் ட்ரம்ப், சரியாக சொல்லணும் அப்படின்னா ஏப்ரல் 9 ஈவினிங் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அவருடைய ஏப்ரல் 2 முடிவுகள்லேருந்து கொஞ்சம் பின்வாங்கிறதா, ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லலாம். இது அவருக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். அப்படி கொடுத்த போது பங்குச்சந்தை ஒரு பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அமெரிக்க பங்குச்சந்தையெல்லாம் பயங்கரமான வரலாறு காணாத ஒரு பெரிய ரேலியை கொடுத்துருந்துச்சு. நம்மளுடைய பங்குச்சந்தை அந்த ரேலியில் பாதியை மட்டுமே கொடுத்துருந்தது. காரணம் என்ன அப்படின்னா, ஏப்ரல் 10 நம்மளுடைய பங்குச்சந்தை விடுமுறை அப்படிங்கிறனால. ஸோ ஏப்ரல் 11 நம்மளுடைய பங்குச்சந்தை ஓப்பன் ஆகும் பொழுது
அமெரிக்க பங்குச் சந்தைகளோ அல்லது ஐரோப்பிய பங்குச் சந்தைகளோ ஏஷிய பங்குச் சந்தைகளோ எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவான புல் மொமெண்டமை கெயின் பண்ணியிருந்தாங்களோ அதில் பாதி அளவுக்கு மட்டும்தான் கெயின் பண்ண முடிஞ்சுது பிகாஸ் ஆஃப் ஒன் டே ஹாலிடே. அந்த நாளில் கொடுத்துருந்த அந்த கேப்புக்கு பேர் கிம்மிக் கேப். நிஃப்டி இந்த கேப் ஃபில்லிங் மூவில், இந்த வலைட்டல் மூவில் 22,904 திரும்ப 22,924 அப்படிங்கிற அளவுக்கே வந்து ரீச் ஆயிருச்சு. அப்படி ரீச் ஆன பொழுது கம்ப்ளீட்டாக வந்துட்டு அப்படியே ஒரு கிளாரிட்டியோட அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிட்டு வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. லிபரேஷன் கேப்பில் மிகப்பெரிய ஒரு கேப்பை கொடுத்து வச்சுருந்தது. அந்த கேப்பை அடுத்து வந்த 3 நாட்களில் ஃபில் பண்ணி இருந்தது அப்படின்னாலும் சின்ன சின்ன கேப்ஸை இடையில விட்டு வச்சுருந்தது. கிம்மிக் கேப்பில் ஒரு 285 புள்ளிகளை கேப்பப்பாக கொடுத்து மேலே மூவ் ஆகிருந்தது. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும் பொழுது மொத்தமாக ஒரு 351 புள்ளிகளை இந்த அப்சைடில் கேப்பை ஃபில் பண்ணுற மூவில் கேப்பை விட்டு வச்சுருக்கு. புரிஞ்சுக்க முடியுது அவங்களால? லிபரேஷன் கேப்பில் கொடுத்துருந்த மிகப்பெரிய கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு அந்த அன்னையிலிருந்தே முயற்சி பண்ணி அடுத்த 3 நாட்களும் அந்த கேப்பை ஃபில் பண்ண முயற்சி பண்ணவும் செஞ்சுது. அப்படி பண்ண அந்த நேச்சரில் எத்தனை இடத்துல கேப்பை விட்டு வச்சிருக்கு அப்படின்னா 1, 2, 3. அந்த 3வது கேப்பு கிம்மிக் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 கேப்பையும் ஆட் பண்ணும் பொழுது 351 புள்ளிகள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கேப்பை ஃபில் பண்ண முயற்சி பண்ணி கேப்பை விட்டு வச்சிருக்கு நிஃப்டி. மார்க்கெட் won't forget the gaps, sooner or later it will fill the gap. அதில் இந்த 351 புள்ளிகளில் 30 புள்ளிகள், சரியாக சொல்லணும்னா 29.6 புள்ளிகள் எக்ஸ்க்ளூசிவாக லிபரேஷன் கேப்பில் இன்னமும் வச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த ஆன்கோயிங் அப்சைட் மூவ் ஆர் ஜேர்னி ஃப்ரம் த பாட்டம் 21,743 அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டினியூ ஆகும் பட்சத்தில் அப்சைடில் கேப் ஃபில்லிங் அப்படின்னு ஒரு இடத்துல போய் நிற்கணும் அப்படின்னா, அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகி நிற்கணும் அப்படின்னா சார்ட் கொடுக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னா 23,200 23,350 அப்படிங்கிற இந்த ஜோனில் 2 கேப்பை விட்டு வச்சிருக்கு. அந்த கேப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ 3 கேப் பார்த்துருக்கோம்: லிபரேஷன் கேப், கிம்மிக் கேப் அண்ட் அப்சைட் கேப். நெக்ஸ்ட், அட்டாமிக் ஃபியூஷன் ஆர் நியூக்ளியர் ஃபியூஷன் பிட்வீன் பியர்ஸ் அண்ட் புல்ஸ் இன் டெய்லி கேண்டில்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஏப்ரல் 2 நடந்திருக்கக்கூடிய நிஃப்டியுடைய நேச்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏப்ரல் 2 நிஃப்டியுடைய க்ளோசிங் 23,332. ஏப்ரல் 3 தேர்ஸ்டே எக்ஸ்பைரி இருந்துச்சு. அன்னைக்கு ரொம்ப நேரோ ரேஞ்சில் நிஃப்டி ட்ராவல் ஆச்சு. வெறும் 161 புள்ளிகள் மட்டுமே ரேஞ்சாக வச்சுருக்கக்கூடிய ஒரு நேரோ ரேஞ்ச் மார்க்கெட்டை கொடுத்துருந்தது. அடுத்து ஏப்ரல் 4 ஃப்ரைடே அன்னைக்கு கொஞ்சம் ஒரு மூமெண்ட்டை நம்மளுடைய மார்க்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருந்தது. 357 புள்ளிகளை மட்டுமே ரேஞ்சாக வச்சுருந்தது. நேத்தோட, அதாவது தேர்ஸ்டேவோட கம்பேர் பண்ணும் பொழுது ஃப்ரைடே கொடுத்துருந்த அந்த நேச்சர் வந்துட்டு சிக்னிஃபிகண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் குளோபல் பியர்ஸோட கம்பேர் பண்ணும் பொழுது அந்த ரேஞ்ச் மூவ்ஸ் வந்து பெருசாக அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ எண்ட் ஆஃப் த டே க்ளோசிங் வந்து 22,904.45 அப்படிங்கிற அளவில் க்ளோஸ் ஆகிருந்தது. அடுத்து ஏப்ரல் 7 சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாள் விடுமுறைக்கு பிறகு பங்குச்சந்தை ஓப்பன் ஆகும் பொழுது லிபரேஷன் டேவுடைய முழு வேகத்தையும் அதோடைய பாதிப்புகளையும் உணர ஆரம்பித்து நம்மளுடைய பங்குச்சந்தை கீழே விழுந்தது. சொல்லப்போனால் ஏப்ரல் 3 4 வாலண்டியராக வந்துட்டு மார்க்கெட்டை பிடிச்சி வச்சுருந்தாங்க பிக் பிளேயர்ஸ் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்க முடியுது. பெரிய அளவுக்கு அந்த மூமெண்ட்டை தேர்ஸ்டே கொடுக்கல. ஏப்ரல் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்தாலும் குளோபல் பியர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாலும் நம்மளுடைய நிஃப்டி கொடுக்கல. அதை வந்து ஒரு ரிஸ்க் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டே அப்படின்னு கூட நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அதை பற்றி நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கு நான் வச்சுருக்கக்கூடிய டேர்ம் ஆர்டி அப்படின்னு பேர், ரிஸ்க் டிசாஸ்டர் அப்படின்னு பேர். ஸோ 7 மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது நம்மளுடைய மார்க்கெட் அதிபயங்கரமாக அதுக்கு ரியாக்ஷன்ஸை கொடுத்து ஒரு 1,146 புள்ளிகள் கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆச்சு 21,758. அதுக்கப்புறம் 21,743 அப்படிங்கிற ரேஞ்சை லோவா வெறும் 14.75 புள்ளிகளை மட்டுமே டவுன் சைடில் கொடுத்துட்டு அந்த இடத்துல குயிக்காக எஸ்கலேட் ஆக ஆரம்பிச்சுது. பிகாஸ் அந்த இடம் வந்து ஒரு ஹாட் மில்க் ஜோன், கடந்த கால வரலாறு அதைத்தான் கூறுகிறது. ஸோ இந்த மாதிரி 1,150 புள்ளிகளை கேப் டவுனாக கொடுத்து ஓப்பன் ஆகியிருந்தாலும் அடுத்து குயிக்காக, ரொம்ப குயிக்காக 45% ரெக்கவரியை, குயிக்கான ரெக்கவரியை கொடுத்துச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த டே ஏப்ரல் 7 22,161.6 அப்படிங்கிற அளவில் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதுக்கடுத்து ஏப்ரல் 8
426 புள்ளிகளை ரேஞ்சாக வச்சுருக்க ஒரு மார்க்கெட் நேச்சரை கொடுத்துருந்தது. பட் ஓவராலாக பார்க்கும் பொழுது அது ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் கொடுத்துருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அப் சைடில் ஒரு விக்கு, டவுன் சைடில் ஒரு விக்கு, இன் பிட்வீனில் சின்னதாக ஒரு பாடி. அப் சைடு வீக் அண்ட் டவுன் சைடு வீக்கோட கம்பைன் பண்ணும் பொழுது அந்த ரேஞ்ச் வந்து 426 அப்படிங்கிற மாதிரி காட்டினாலும் அந்த பாடியோட ரேஞ்ச் வந்து ரொம்பவும் சின்னது. ஸோ ஏப்ரல் 8ஆம் தேதியே வந்துட்டு ஒரு நேரோவான மார்க்கெட் நேச்சரை அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அது ஏப்ரல் 9, ஏப்ரல் 11ல் ரொம்ப பயங்கரமாக அதிபயங்கரமாக ஒரு அட்டாமிக் ஃபியூஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேச்சருக்கு, ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிற மாதிரியான நேச்சருக்கு கொண்டு வந்துச்சு. ஏப்ரல் 9ஆம் தேதி 115 புள்ளிகளை மட்டுமே ரேஞ்சாக வச்சு நிஃப்டி மூவ் ஆயிருந்தது. இதை ஒரு ரிஸ்க் டிசாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கிளாஸிஃபை பண்ணுவேன். அதே போல் ஏப்ரல் 11ஆம் தேதி ஒரு கிம்மிக் ஜம்ப் ஒன்று கொடுத்துச்சு இல்லையா, அந்த ட்ரம்ப்புடைய ஃப்ளிப் ஃப்ளாப்டு பேச்சால். அப்போது 228 புள்ளிகளை ரேஞ்சாக வச்சுருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் நேச்சரை கொடுத்தது. ஸோ இந்த ஏப்ரல் 9, ஏப்ரல் 11 எக்ஸ்க்ளூசிவாக நான் வந்து அதை என்னன்னு சொல்கிறேன், அட்டாமிக் ஃபியூஷன் அப்படின்றேன், இல்லை வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் பிட்வீன் புல்ஸ் அண்ட் பியர்ஸ் அப்படின்றேன். அதுக்கான ஆயத்த வேலைகள் ஏப்ரல் 8ஆம் தேதியே நடந்திருக்கு. பிகாஸ் ஆஃப் தட் ஸ்பின்னிங் டாப் கேண்டலுடைய பாடி அதுவே ஒரு நேரோ ரேஞ்சை தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு அப்புறமே நடந்த நிஃப்டியுடைய நேச்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீப் சைட்வேஸை, ஒரு சைலன்ஸை ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சிலேருந்து கேப் அப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அப்புறம் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா இதுக்கு ஃபாலோ அப்பில் வந்து என்ன மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இந்த நேச்சரை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜெட்டிக் அவுட்கம்மை, ஒரு சக்தியை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதோடைய அவுட்கம். ஸோ அட்டாமிக் ஃபியூஷன் ஆர் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது கவனத்தில் எப்போவுமே வைக்கணும். அடிச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த புல்ஸ் அண்ட் பியர்ஸ் அதோடைய அவுட்கம் வந்துட்டு இமீடியட்டாக நம்ம கண்ணில் விசிபிளாக பார்க்கணும். பட் அவங்களுக்குள்ள நல்ல ஃபைட் போயிட்டுருக்கு. அதே நேரம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. பெருசாக அதோடைய வெளிப்பாடுகள் வெளியில் தெரியல அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதோடைய அவுட்கம் வெளிப்படும் பொழுது மிகப்பெரிய பிரளயமாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இதை தான் அட்டாமிக் ஃபியூஷன் அப்படின்றேன்னா. நெக்ஸ்ட், டிஸ்டார்டட் சார்ட் ஆர் டிஸ்டார்டட் கேண்டில் ஃப்ளோ அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். டிஸ்டார்டட் சார்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போது நீங்கள் சார்ட்டை பார்க்கும் பொழுது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்துட்டு டவுன் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி அல்லது அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி ரொம்ப அழகாக வந்துட்டு மூவ் ஆகி வந்திருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப திருத்தமாக லட்சணமாக இருக்கும் அந்த சார்ட். அதே சில நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் வந்துட்டு ஒரு ஜெர்க்கு, ஒரு வைப்ரேஷன் கொடுத்து, இப்போ கடந்த 4 நாட்களாக கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை பாருங்கள். டெய்லியில் ஒரு அப்நார்மலான ஒரு ஜெர்க் ஆர் வைப்ரேஷன் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி இருந்த அந்த சார்ட் பேட்டர்ன்ஸில், சார்ட் ஃப்ளோவில் நீங்கள் பாருங்கள். சின்ஸ் ATH 26,277லேருந்து மார்க்கெட் கீழே விழுந்திருந்து இருக்குது அப்படின்னாலும் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி ரொம்ப அதிகப்படியான ஒரு ஜெர்க் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோவை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இந்த இடங்களில் கடந்த 4 நாட்களாக முக்கியமான ஒரு டவுனில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதைத்தான் நம்ம வந்து டிஸ்டார்டட் கேண்டில் ஆர் டிஸ்டார்டட் சார்ட் ஃப்ளோ அப்படின்றோம். சரி, இந்த மாதிரியான ஒரு டிஸ்டார்டட் சார்ட் ஆர் கேண்டில்ஸ் இதுக்கு முன்னாடி எப்போ வந்திருக்கு ரீசெண்ட் டேஸில் அப்படின்னு பார்த்தா, ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 5 வரைக்கும் 2024 இருக்கக்கூடிய அந்த ட்ரேடிங் டேஸில் நிஃப்டி இந்த மாதிரியான ஒரு டிஸ்டார்டட் கேண்டில்ஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போது நிஃப்டி 1184 புள்ளிகளை இழந்திருக்கு. இப்போது நம்ம 1150 புள்ளிகளை இழந்து கீழே விழுந்திருந்தோம் அப்படிங்கிறத நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கணும் இந்த இடத்துல. ஸோ எக்ஸாக்டாக அந்த இடத்தோட அது கார்லேட் ஆகுது. தவிர அந்த டைமில் ஆகஸ்ட் 1, 2024 நிஃப்டி 25,078 அப்படிங்கிற ஆல் டைம் ஹையிலிருந்து கீழே விழுந்துச்சு 23,893 அப்படிங்கிற லெவலுக்கு. அங்கே ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணியிருப்பேன் பாருங்கள். அந்த 4 நாட்களில் இந்த மாதிரி 1184 புள்ளிகளை நிஃப்டி இழந்து கீழே விழுந்திருந்தது. அடுத்து அந்த 23,893 அப்படிங்கிற அந்த பாட்டம் எப்போ வந்து ஆகஸ்ட் 1லேருந்து 5 வரைக்கும் கீழே விழுந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பாட்டம் லோ 23,893 அதுக்கு அடுத்து வந்த மாதங்களில் பல முறை அந்த இடத்துல வந்துட்டு டச் பண்ணி சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் எடுத்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அந்த இடத்துல நான் வந்து சர்க்கிள் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி காட்டியிருக்கேன்.
ஸோ இந்த ஃபைண்டிங்கில் பார்க்கும் பொழுது இது ரெண்டையுமே கார்லேட் பண்ணி பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 1லேருந்து 5 வரைக்கும் நடந்த அந்த ஃபால் ஏடிஹெச்லேருந்து கீழே விழும்போது சொல்லப்பட்ட காரணங்கள் என்ன அப்படிங்கிறத அசஸ் பண்ணி பார்த்தேன். அந்த காரணங்கள் என்ன அப்படின்னா, எக்கனாமிக் பேசிக்ஸ் பொருளாதாரத்தில் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியும், ரிசெஷன் ஃபியர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், ஏர்னிங்ஸ் வந்துட்டு பிரச்சனைக்குரியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், இந்த மாதிரியான காரணங்கள் அப்போதைக்கு பேசு பொருளாக்கப்பட்டு அந்த இடத்துல மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. அதே போல் இப்போவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த மூவ்ஸை. இதில் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த 23,893 அப்படிங்கிறத ரோல் ஆகிட்டு சுற்றி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போவும் இந்த ஜேர்னி 23,870லிருந்து கீழே விழுந்தது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அப் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது ஆகஸ்ட் 1லேருந்து ஆகஸ்ட் 5 வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்டில் டிஸ்டார்டட் கேண்டில்ஸை கொடுத்து தேர் ஆஃப்டர் ஒரு சைட்வேஸை ஃபாலோ பண்ணி 7 ட்ரேடிங் செஷன்ஸ் அப்போ ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்சைட் ஜேர்னியை கண்டினியூ பண்ணியிருக்கு போன இயரில். இந்த இயரில் டவுன் ட்ரெண்டில் இருக்கும் பொழுது இந்த டிஸ்டார்டட் கேண்டில்ஸை அப்சைடில் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் ஒரு 7 to 8 ட்ரேடிங் செஷன்ஸ் சைட்வேஸை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இந்த டவுன் சைட் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுமா அப்படிங்கிறத ஜஸ்ட் அந்த 24 போன நேச்சருக்கு ஆப்போசிட்டில் நான் வச்சு அசஸ் பண்ணி பார்க்குறேன். ஆல்ரெடி இது சம்மந்தமாக நான் உங்கள்கிட்ட நிறைய முறை வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் ரீசெண்ட் டேஸில் ரீசெண்ட் வீக்ஸில் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்பிட்டிங் கோப்ரா பேட்டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதோடைய இன்வர்ஸ் ஆர் மிரர் ஸ்பிட்டிங் கோப்ரா பேட்டர்ன் ப்ராக்ரஸில் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அதை இந்த இடத்துல என்னால் கார்லேட் பண்ணி பார்க்க முடியுது. உங்களால் பார்க்க முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ஏதாவது இந்த டிஸ்டார்டட் கேண்டில் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தா, அந்த சார்ட் ஃப்ளோ ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பார்த்தா, ஃபைண்டிங் 2 எங்கே வருது அப்படின்னா, மே 31, 2024 ஜூன் 4, 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டேஸில் இந்த மாதிரி டிஸ்டார்டட் சார்ட் ஃப்ளோவை பார்க்க முடியுது. அந்த டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஜென்ரல் எலெக்ஷன் முடியுது, எக்ஸிட் போல் கொடுக்குறாங்க. அதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஓட் கவுண்டிங் டே அன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய நியூஸில் மார்க்கெட் கீழே விழ ஆரம்பிச்சிது. 21,281 அப்படிங்கிற புள்ளிகளை அப்போ டச் பண்ணுச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தே சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த எக்ஸிட் போல் கொடுத்த டேயில் க்ளோஸ் ஆனது 22,530. சரிங்களா? அதுக்கப்புறம் கேப் அப்பில் எக்ஸிட் போலுக்கு அப்புறம் முக்கியமான இடத்துல அப்சைடில் போய் ஓப்பன் ஆகுது. அது 23,338. அந்த 23,338லேருந்து ஓட் கவுண்டிங் டே அன்னைக்கு 21,281 அப்படிங்கிற லெவலில் கொடுத்துச்சு. அடுத்த நாளே ஒரு கிளாரிட்டி கிடைக்கவும் மார்க்கெட்டில் ஒரு ஜம்ப் நடந்துச்சு. அந்த ஜம்பிங் கேண்டிலுடைய லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,791. இப்போ ரீசெண்டாக நிஃப்டி எங்கே சப்போர்ட் எடுத்துச்சு? 21,743 கார்லேட் பண்ணிக்கோங்க. அதே போல் ரீசெண்டாக நிஃப்டி எங்கேருந்து விழ ஆரம்பிச்சது? ஏப்ரல் 2 23,332 இதே போல் இந்த மே மந்தில் 23,338 கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்தது குயிக்காக எங்கே போய் டச் பண்ணிச்சு? ஓட் கவுண்டிங் டே அன்னைக்கு லோவாக கொடுத்தது 21,281. ஸோ இப்போது எடுத்திருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் ஜம்பிங் கேண்டிலை ரெஃப்ளெக்ட் பண்ணுது 21,791. பிஃபோர் எக்ஸிட் போல் கேண்டில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிட் போலுக்கு முன்னாடி கொடுத்துருந்தது. மார்க்கெட் 3:30 மணிக்கு முடியுது, 6 மணிக்கு மேலே எக்ஸிட் போல் வருது. 3:30 மணிக்கு முடியும் பொழுது நிஃப்டியோடைய வேல்யூ 22,530 க்ளோஸ் ஆகிருந்தது. இப்போது ரீசெண்டாக 21,743 கீழே விழுந்துட்டு குயிக்காக ரெக்கவரி ஆகி அடுத்த நாள் ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் கொடுத்துருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த கேண்டிலுடைய க்ளோசிங் 22,535. ஸோ அந்த ஜம்பிங் கேண்டில் அதோடைய லோவும் சரி, அதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த கேண்டில்ஸோடைய க்ளோஸும் சரி, இது எல்லாத்தையும் கார்லேட் பண்ணிக்கும் போது அதை ஒரு மிரர் இமேஜாக நான் பார்க்குறேன். இதில் ஆச்சரியப்படுத்தக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்னுடைய டீமில் இருக்கக்கூடிய 2 மெம்பர்ஸ், ஒருத்தர் ரஃபீக் சுல்தான் பாய், இன்னொருத்தர் சாய் சிவா ஃப்ரம் பாண்டிச்சேரி. இவங்க 2 பேரும் 2 கேள்விகளை கேட்டிருந்தாங்க 2024 முற்பகுதியில், அதாவது ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. 2 கேள்விகளும் வெவ்வேறான கேள்விகள், புல்ஸ் அண்ட் பியர்ஸ் சம்மந்தப்பட்ட கேள்விகள். ரஃபீக் பாய் கேட்டிருந்த கேள்வி ஜனவரி மாதத்துடைய இறுதி பகுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆன்கோயிங் அப்சைட் புல் ரேலி எது வரைக்கும் போகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. அதுக்கு கொடுத்துருந்த பதில் 25,848 அப்படிங்கிறது முக்கியமான புள்ளிகளாக இருக்கும். அதுக்கப்புறம் 26,000 அப்படிங்கிறத ஒரு ரிவர்சலாக எடுத்துகிட்டு மார்க்கெட் கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் 2024 ஜான்வரியில் சொல்லியிருந்தேன். அதே போல்
சாய் சிவா ஃப்ரம் பாண்டிச்சேரி அவர் கேட்டிருந்த ஒரு கேள்வி, இப்போ போகக்கூடிய இந்த மார்க்கெட் நேச்சர் ரொம்ப நேரோ ஜோனில் ரொம்பவும் பெரிய வளைச்சல் மூவாக கொடுக்காம அப்சைடில் ஒரு மூமெண்ட்டை கொடுத்துட்டு போகக்கூடிய இந்த கேண்டில், ஐ மீன் இந்த சார்ட் நேச்சர் டவுன் சைடில் போகுது அப்படின்னா எந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு. ஏன்னா ரொம்ப ஒரு கடுமையான காலகட்டத்தை சந்திச்சுட்டு இருந்துச்சு பங்குச்சந்தை. எந்த டைம்லன்னு கேட்டிங்கன்னா நகர்வுகளை பொறுத்த வரைக்கும், நான் சொல்கிறது நகர்வுகளை, ஜான்வரியிலிருந்து மே வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்சைடில் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்திருக்கு. ஆனால் பெரிய லெவலில் ஒரு மொமெண்டம் கொடுக்காத அப்சைட் மூவ்ஸை கேட்ச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய புல்ஸ், அந்த மூவ்ஸை கேட்ச் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு நேச்சராகவே இருந்துச்சு. பெரிய அளவுக்கு மார்க்கெட்டில் அந்த மூமெண்ட்டை கொடுக்க கிடையாது. 21,801ங்கிறது 2023 ஹை. அதுக்கப்புறம் 23,300 அப்படிங்கிற லெவலை அப்சைடில் டார்கெட்டாக கொடுக்கறதுக்கு 5 மாதத்தை எடுத்துக்கிச்சு நிஃப்டி. குதிரை மாதிரி எழுந்து வந்திருந்தாங்க அக்டோபர் 2023 ஆனால் இந்த ஒரு இடைப்பட்ட புள்ளிகளை வெறும் ஒரு 1300 புள்ளிகளை கொடுக்கறதுக்கு எத்தனை மாதம் எடுத்துக்கிட்டாங்க? 5 மாதம் எடுத்துக்கிட்டாங்க. அந்த டைமில் ஒரு டீப் சைலன்ஸில் போயிட்டு இருக்கும்போது சாய் சிவா கேட்டிருந்த அந்த கேள்விக்கு என்னுடைய பதில் 21,285 அப்படிங்கிற ஒரு லெவலை டவுன் சைடில் டெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். அந்த டெஸ்ட் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக அந்த லெவலில் டெஸ்ட் பண்ணிச்சு. ஓட் கவுண்டிங் டே அன்னைக்கு 21,281 கொடுத்துருந்தது. இதுவும் ஷார்ட் சொல்லியிருந்த விஷயந்தான். அதை 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஃபர்தராக மார்க்கெட் அப்சைடில் எஸ்கலேட் ஆகி போகணும் அப்படின்னா இந்த லெவலை கண்டிப்பாக டச் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா அதுக்கான சாவி அந்த இடத்துல தான் இருக்குது. அந்த இடத்த டச் பண்ணாமல் போனால் அது ஒர்த்லெஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போது எக்ஸாக்டாக அந்த லெவலை டச் பண்ணி போச்சு. ஸோ இந்த மாதிரி என்னுடைய டீமில் ரபிக் பாய் என்னுடைய ரெசிஸ்டன்ஸாகவும் சாய் ப்ரோ என்னுடைய சப்போர்ட்டாகவும் இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த இடத்துல. சரி, இதே மாதிரியான டிஸ்டார்டட், அதாவது ஒழுங்கில்லாத கேண்டில் ஃப்ளோ இதுக்கு முன்னாடியும் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கும் பொழுது 2024 வருடத்தில் ஜனவரி 16 ஜனவரி 18 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நேச்சர்லையும் இந்த மாதிரியான ஒரு சார்ட் ஃப்ளோவை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்போது நிஃப்டி 22,124 அப்படிங்கிற லெவலில் இருந்து 21,285 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே விழுந்துச்சு. அப்போது ட்வீசர் டாப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபார்மேஷனை மேலே கொடுத்துட்டு அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு நிஃப்டி 22,124 இருந்து கீழே 21,285க்கு விழுந்துச்சு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரியான டிஸ்டார்டட் கேண்டில் ஃப்ளோ எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா அக்டோபர் 4, 2023 வருஷத்தில் சொல்கிறேன். 2023 அக்டோபர் 4லேருந்து அக்டோபர் 12 வரைக்கும் இதே மாதிரியான ஒரு டிஸ்டார்டட் கேண்டில் ஃப்ளோஸ் நம்மளால் பார்க்க முடியுது ஐடென்டிஃபிகேஷனில். அந்த டைமில் நிஃப்டி 19,333 அப்படிங்கிற லெவல் இருந்தது. அங்கேருந்து 19,843 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு டிஸ்டார்டட் கேண்டில் ஃப்ளோவை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓவராலாக அந்த ஸ்ட்ரெச்சை பார்க்கும் பொழுது இந்த டிஸ்டார்டட் கேண்டில் ஃப்ளோ கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸுடைய நேச்சர் நம்ம பார்க்குறோம். பட் இந்த ஓவரால் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டு. அந்த டவுன் ட்ரெண்டில் கீழே வந்துட்டு இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் லெவல்லேருந்து எஸ்கலேட் ஆகி மேலே டிஸ்டார்டட் கேண்டில்ஸை கொடுத்துட்டு தேர் ஆஃப்டர் திரும்ப டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணியிருக்கு. புரியுதுங்களா? இப்போது பார்க்குற இந்த இதில் அடுத்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று சொன்ன பாருங்கள், ஜான்வரியில் நடந்துச்சு 2024 அப்படிங்கிறது. அப்போது அப் ட்ரெண்டில் இருந்து டவுன் ட்ரெண்டில் டிஸ்டார்டட் கேண்டில்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப அப்சைட் ஜேர்னியை கண்டினியூ பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த ட்ரெண்டில் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் லெவலில் இருந்து டிஸ்டார்டட் கேண்டில்ஸை கொடுத்துட்டு திரும்ப அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா திரும்ப டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுது ஆஃப்டர் கிவிங் சம் டிஸ்டார்டட் கேண்டில்ஸ் அப்படிங்கிறதும், அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ஆஃப்டர் கிவிங் சம் டிஸ்டார்டட் கேண்டில்ஸ் ஆன் டவுன் சைட் தேர் ஆஃப்டர் தே ஆர் கண்டினியூயிங் தேர் அப்சைட் ட்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் புல்லட் கேண்டிலை பற்றி பார்த்துருவோம். புல்லட் கேண்டில் அப்படின்னா என்ன? எந்த ஒரு கேண்டிலுடைய ஓப்பன் அண்ட் லோ ரெண்டும் சேம் ஒரே லெவலாக இருக்கோ அதே போல் அந்த கேண்டிலுடைய அப்சைடில் ஒரு சின்ன விக்கு அந்த கேண்டிலுடைய சைஸில் ஒரு 30% அளவுக்காவது இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அந்த கேண்டிலை புல்லட் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். இந்த புல்லட் கேண்டில் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல எல்லாம் அதுக்கப்புறம் வரக்கூடிய சில நாட்கள், குறைந்தது ஒரு 4லிருந்து 6 நாட்கள் அப்சைடில் மார்க்கெட் நேச்சர் இருக்க மாதிரியான கேண்டில்ஸை அடுத்து வரக்கூடிய சில தினங்கள் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட டாப்பை டச் பண்ணிவிட்டு தேர் ஆஃப்டர் அங்கேருந்து திரும்ப கீழே விழும் அப்படிங்கிறது ஃபைண்டிங்ஸ்.
ஸோ இந்த கேண்டில் எங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 11 2025 கொடுத்துருந்த அந்த கேண்டில் வந்து ஒரு புல்லட் கேண்டில். சரி, இதுக்கு ஏதாவது ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இருக்கா ஃபைண்டிங்ஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் 17 2025 அப்போ வந்துட்டு 22,353.15 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தது, ஓப்பன் ஆகியிருந்தது கேண்டில். அந்த கேண்டிலுடைய லோவும் அதே தான். ஸோ அந்த கேண்டில் ஒரு புல்லட் கேண்டில். அந்த கேண்டிலுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 23,870 அப்படிங்கிற லெவலில் போய் டச் பண்ணுச்சு. ஆக்சுவலாக அந்த பர்டிகுலர் கேண்டிலுடைய ரேஞ்ச் 223.85. ஸோ அந்த கேண்டில் புல்லட் கேண்டில் வந்ததுக்கப்புறம் அடுத்து 6 ட்ரேடிங் செஷன்ஸ் அப்சைடில் ஒரு மார்க்கெட் நேச்சரை கொடுத்து தான் 23,870 போய் டச் பண்ணுச்சு. அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஃபைண்டிங் இருக்கா அடிஷ்னலாக சப்போர்ட்டுக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நவம்பர் 29, 2024 ஒரு புல்லட் கேண்டில் கொடுத்துருக்கு. அன்னைக்கு ஓப்பன் அண்ட் லோ ரெண்டுமே 23,927.15. இந்த 23,907.15 அப்படிங்கிறத நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். சரி, அந்த கேண்டில் உடைய ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,188.75. இந்த லெவலையும் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கேண்டிலுடைய ரேஞ்ச் நவம்பர் 29, 2024 கேண்டிலுடைய ரேஞ்ச் 261 புள்ளிகள். இந்த புல்லட் கேண்டில் எதுக்கு மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்த 4 ட்ரேடிங் செஷன்ஸும் அப்சைடில் மார்க்கெட் நேச்சர் இருந்திருக்கு. 24,857.75 அப்படிங்கிற லெவலை டச் பண்ணியிருக்கு. ஸோ கவனிக்க வேண்டிய முக்கியமான லெவல்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசன்ட் டேஸில் இந்த மாதிரி புல்லட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்து 4 அல்லது 6 நாட்கள் அப்சைடில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு மூவ்மெண்ட்டை கொடுத்துட்டு பர்டிகுலராக ஒரு டாப்பை ரீச் பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து கீழே விழ ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு லெவலில் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுங்க, 22,881.45 அப்படிங்கிற ஒரு லெவலில் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வைங்க. சார், இந்த மாதிரியான ஃபைண்டிங்ஸ் வேறு எதுவும் இருக்கா அப்படிங்கிறத ஜஸ்ட் இன்னமும் பேக் ட்ராக் பண்ணி பார்த்து ரெக்கார்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் மே 21, 2024 அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓப்பன் அண்ட் லோ ரெண்டும் சேம் 22,404.55. ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கி 22,591 22,404.55 அப்படிங்கிற லெவலில் இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து வந்த 3 நாளும் அப்சைடில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடிங் டேஸை கொடுத்துருந்துருக்கு. 4th டேயில் திரும்ப ஃபாலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுக்கடுத்து மே 2, 2024 ஓப்பன் அண்ட் லோ ரெண்டும் சேம். அப்போது 22,567.85 கொடுத்துருக்கு. பட் அதோடைய நேச்சர் ஒரு அவுட்லயர் அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய அனாலிசிஸில் நாங்கள் அதை மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த மே 2, 2024 இருக்கக்கூடிய ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டில் ஒரு லாங் விக்கில் இருக்கக்கூடிய ஒரு பேரிஷ் கேண்டில். ஸோ இதை நாங்கள் அவுட்லயராக எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி ஜூன் 13, 2023 ஓப்பன் அண்ட் லோ 18,631.80 அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ரேஞ்ச் வந்து வெறும் 97 புள்ளிகள் இருக்கக்கூடிய ரேஞ்ச். அதுக்கு முன்னாடி செப்டம்பர் 14, 2022 ஓப்பன் அண்ட் லோ 17,771.15. ஓப்பன் அண்ட் லோ ரெண்டுமே சேம். அதோடைய ரேஞ்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா 320. ஸோ இந்த அனாலிசிஸில், இந்த டேட்டா ஃபைண்டிங்ஸில், அனாலிசிஸில் நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எப்போல்லாம் இந்த புல்லட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதோ அந்த புல்லட் கேண்டில் ஃபார்ம் ஆகக்கூடிய நாளுக்கு பிறகு வரக்கூடிய சில நாட்கள் ட்ரெண்டிங்காக அப்சைடில் மூவ் ஆகக்கூடிய ஒரு நேச்சரை கொடுத்துட்டு ஒரு டாப்பை ஃபேஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே விழுது அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஃபைண்டிங். அவுட்லயராக எங்களால் ஒரு இடத்துல பார்க்க முடிஞ்சிருக்கு. அது மே 20, 2024. நெக்ஸ்ட், சார்ட் பேட்டர்ன்ஸ் என்னெல்லாம் என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத வந்து இதில் சொல்கிறேன். போன வீக்கில் கூட சில பேட்டர்ன்ஸை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் டெய்லி டைம் ஃப்ரேமில். அதில் ஒன்று இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். அந்த பேட்டர்னுடைய லெஃப்ட் ஷோல்டர் 22,786 வருது. ஆக்சுவலாக என்னாச்சு, போன வீக்கில் மேலேருந்து தலை குப்புற கீழே விழுந்ததில் ஷோல்டரெல்லாம் பிரேக் பண்ணி ஹெட்டுடைய லோவையும் பிரேக் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் அந்த வீக்கு க்ளோஸ் ஆகும்போது உங்களுக்கு 22,786 மேலே 22,820 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பேட்டர்னை நான் வேலிடான ஒரு பேட்டர்ன் அப்படின்னு நான் சொல்லுவேன். என்னதான் அந்த இடத்துல வந்து ஒரு அவுட்லேயர் இருந்தாலும் சில அக்ரஸிவ் புல்ஸ் லெஃப்ட் ஷோல்டருடைய அந்த லோவை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாப் லாஸாக வைப்பாங்க. அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மீகராக ஒரு பாயிண்ட்ஸை வச்சு. அதே வந்து ஹெட்டுடைய லோ
அதுக்கும் கீழே சில பாயிண்ட்ஸை ஸ்டாப் லாஸாக வச்சு அக்ரெசிவான புல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. க்ளோசிங் வந்து உங்களுக்கு 22,786க்கு மேலே இருக்குது வீக்லி. அப்படிங்கிறத இந்த இடத்துல புல்ஸுக்கு ஃபேவராக கொஞ்சம் எடுத்துக்கலாம். பட் அவுட்லயர்ஸ் அந்த இடத்துல இருக்கிறது ஒரு நாய்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கு, இந்த பேட்டர்னை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அது பியர்ஸுடைய ராஜதந்திரம் அந்த இடத்துல. ஸோ இந்த பேட்டர்ன் இந்த இடத்துல இருக்குது. இன்கேஸ் இந்த பேட்டர்ன் அப்படியே சிக்னிஃபிகண்ட்டாக வேலிட் ஆகுதுன்னு வச்சுக்கோமே, அந்த நெக்லைன்லேருந்து ஹெட்டுடைய லோ வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸுக்கு அப் சைடில் போகணும். அப்படி போகணும்னா 25,625க்கு போகணும். சான்ஸ் இருக்கா? நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதே போல் இன்னொன்று சைன் வேவ் ஃபார்மேஷன். இந்த சைன் வேவ் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா அப் சைடில் ஒரு வேவ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு டவுன் சைடில் ஒரு பாட்டம் ஃபேஸ் பண்ணி திரும்ப ரைஸ் ஆகிருக்கு. திரும்ப ரைஸ் ஆனது என்னாச்சு அப்படின்னா அந்த ஹாஃப் சைன் வே அப்படிங்கிற 22,786 பிரேக் பண்ணி கீழே பாட்டமை கொடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இது கம்ப்ளீட் சைன் வேவ். ஹாஃப் சைன் வே இன் தி சென்ஸ் ஒரு ஹாஃப் வேல ஸ்டாப் ஆகிருந்ததுன்னா அது ஹாஃப் சைன் வே ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம், இல்லை ப்ராக்ரஸ்ன்னு சொல்லியிருப்போம். இது வந்து ஃபுல்லாக வந்து கீழே வந்துருச்சு. அதனால் இதை வந்து ஃபுல் சைன் வே ஃபார்மேஷன் அப்படிங்கிறோம். இது எஸ்கலேட் ஆகி திரும்ப பாட்டம்லேருந்து மேலே வந்திருக்கு, விச் இஸ் 21,743லேருந்து மேலே வந்திருக்கு. வந்து 22,786 பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது அப்படியே எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா அப் சைடில் 23,720லேருந்து 800 அப்படிங்கிற அந்த ஹாட் மில்க் ஜோனில் ஃபுல் சைன் வேவ் ஃபார்மேஷனாக கம்ப்ளீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த இடத்துல இருந்து டைவர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து இன்னொரு பேட்டர்ன் என்ன அப்படின்னா எக்ஸ்பேண்டிங் வெஜ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த சைன் வேவ் ஃபார்மேஷனுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஜஸ்ட் ட்ரெண்ட் லைனை வச்சு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டியிருக்கேன். எக்ஸ்பேண்டிங் வெஜ் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம அதை சொல்லலாம். ஈவன் இந்த சைன் வேவ் ஃபார்மேஷனே நம்ம என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்லாண்டிங்காக டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ளீட் சைன் வேவ் ஃபார்மேஷன் அப்படின்னு தான் அதை நம்ம மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த பேசிஸில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த 23,702 அண்டு 23,900 927 இப்படிங்கிற ஜோன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த பேட்டர்ன் பேசிஸ் படி. கூடவே அந்த ரெசிஸ்டன்ஸை அதை பிரேக் பண்ணி மேலே போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த எக்ஸ்பேண்டிங் டவுன் சைட் வெஜ் பேட்டர்ன் ஃபார்மேஷன் அப் சைடில் டார்கெட்டாக எங்கே கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா 25,825 அப்படிங்கிற லெவலில் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் 25,625 டார்கெட்டாக இண்டிகேட் பண்ணுது. இந்த ஃபாலிங் வெஜ்னு சொல்ல முடியாது, ஆக்சுவலி டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பேண்டட் வெஜ் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது எதை இண்டிகேட் பண்ணுது? 25,825 டார்கெட்டாக இண்டிகேட் பண்ணுது. இது ரெண்டையும் நீங்கள் பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அதுக்கான வேலிடான பாயிண்ட்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈவன் சைன் வேவ் ஃபார்மேஷன் ஹாஃப் வே சைன் வேவ் ஃபார்மேஷனில் டச் பண்ணிருச்சுங்கிறத பார்த்துட்டோம். அதுக்கு மேலே தான் டிசிசிவாக க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் 22,786. இது கம்ப்ளீட் சைன் வேவ் ஃபார்மேஷன்லாம் 23,720லேருந்து 820 இருக்கக்கூடிய ரீஜனில் ஹாட் மில்க் ஜோனில் ரிவர்ஸில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அந்த இடம் வந்து கம்ப்ளீட் சைன் வேவ் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் பேட்டர்ன்ஸில் இந்த சேனல் ஃபார்மேஷன், பேரலல் சேனல் ஃபார்மேஷனில் பார்க்கும் பொழுது லார்ஜர் அவுட்டர் பேரலல் சேனல் அப்படின்னு ஒன்று ட்ரா பண்ண முடியுது ஏடிஹெச்லேருந்து பார்க்கும் பொழுது. இந்த சேனலுடைய டாப் ட்ரெண்ட் லைன் எங்கே வருது அப்படின்னா 23,036லேருந்து 23,666 அப்படிங்கிற லெவலில் டினோட் பண்ணுது. ஸோ கம்மிங் டேஸில் இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு வந்துட்டு இது மீடியன் லைனுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் இப்போ க்ளோஸ் ஆனது 22,828 மீடியனுக்கு மேலே தான் இருக்குது. ஸோ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னா இந்த மீடியன் லைன் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது எந்த இடத்துல வருது அப்படின்னா 22,468லேருந்து 21,863 அப்படிங்கிற லெவல் வந்து கம்மிங் டேஸில் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது லார்ஜர் அவுட்டர் பேரலல் சேனல். இதே சேனலில் கொஞ்சம் நாய்ஸோட இன்னொரு லெவலோட கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது மெடியன் லைன் எந்த இடத்துல வருது அப்படின்னா 22,532 21,927. ஸோ இது கம்மிங் டேஸில் சப்போர்ட் லெவலாக ஆக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ரீவியஸாக கொடுத்த பேரலல் சேனலோட இந்த சப்போர்ட் லெவலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேர்ஆஃப்டர் இன்னொரு ஸ்மாலர் இன்னர் பேரலல் சேனல் ட்ரா பண்ண முடியுது. இந்த சர்க்கிள் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல வச்சு ட்ரா பண்ண ஒரு பேரலல் சேனல். இந்த சேனலுடைய டாப் ட்ரெண்ட் லைன், மீடியன் லைன், டவுன் ட்ரெண்ட் லைன் இதெல்லாம் வந்து கம்மிங் டேஸில் டச் பண்ணுறதுக்கோ அதை பிரேக் பண்ணி மேலேயோ அல்லது கீழேயோ போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் மார்க்கெட் நேச்சர். அப்படி பார்க்கும் பொழுது இந்த டாப் ட்ரெண்ட் லைன் எந்த இடத்துல வருது அப்படின்னா 22,687 அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்துட்டு அப் சைடில் ஒரு ரெசிஸ்டன்ஸாக காட்டிகிட்டு இருக்கு. அதே போல்
டவுன் சைடில் 21,845 அப்படிங்கிறத ஒரு சப்போர்ட்டாக காட்டுது. திரும்ப இந்த மீடியன் லைன் வச்சு பார்க்கும் பொழுது 22,089 அப்படிங்கிறத ஒரு சப்போர்ட்டாக காட்டுது. அதுக்கடுத்து 21,234 அப்படிங்கிற லெவலில் டவுன் சைடில் ஒரு சப்போர்ட்டாக காட்டிகிட்ருக்கு. ஸோ சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டாப் ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும் அல்லது மீடியன் லைனாக இருக்கட்டும் இது வந்துட்டு ஒரு முக்கியமான ஜோனாக ஆக்ட் ஆகும். பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோனாக ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அடுத்து ட்ரெண்ட் லைன்ஸை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு சில ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸை காட்டுறேன். ஸோ அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, ஒன் பை ஒன்னாக காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது ஏடிஹெச்சையும் ரீசெண்டாக கொடுத்துருந்த 23,870 லெவலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெண்ட் லைன். அதே போல் பாட்டமில் 21,285 அப்படிங்கிற எலெக்ஷன் லோவையும் இப்போ ரீசெண்டாக கொடுத்த 21,743 கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெண்ட் லைன். இதை பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. இது வந்து ஒரு சிம்மெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஏன்னா ஸ்லாண்டிங்காக இருக்கும்போது அதை பார்க்கும்போது பர்சன்டேஜ் ரேஷியோவில் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் ஒரு கிளியரான ஒரு இது வரணும் அப்படின்னா இப்போ தான் அதோடைய கிளைமேக்ஸ் நெருங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த போயிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட் நேச்சர் இதை நீங்களும் ட்ரா பண்ணி பார்த்துட்டு இதை மட்டுமே ஒரு 20 நிமிஷம் பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லும் அப்படிங்கிறத மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன். அடுத்து அதையே கொஞ்சம் வேறு மாதிரி எலெக்ஷன் லோவுக்கு முன்னாடி இருந்த லோவோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது சில இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அதுக்கடுத்து அதுக்கு ப்ரீவியஸாக இருந்த சில லோவோட கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கேன் ட்ரெண்ட் லைனை. தேர் ஆஃப்டர் சில ரேஸ் ஃப்ரம் 7,511 கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய சில ரேஸ், இதுவும் வந்து சில இன்ஃபர்மேஷனை நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்து இதை மட்டுமே ஒரு அரை மணி நேரம் உத்து பார்த்துட்ருங்க. கண்டிப்பாக நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லுங்கிறத மட்டும் நான் இப்போதைக்கு நான் சொல்லுவேன். அடுத்து டெம்பிள் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. இது ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்கக்கூடிய பேட்டர்ன். அது டெம்பிள் பேட்டர்ன் அப்படின்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கோவிலுடைய கோபுரம் மாதிரியும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சில கோபுரங்கள் மாதிரியுமான அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு இது. இந்த பேட்டர்ன் வந்து இதோடைய ஃபாலோ அப் இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் அசஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சில ஐடியா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் செக் பண்ணிடுவோம். டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது இப்போது 20 டேஸுக்கான எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அந்த லெவல் 22,907 அப்படின்னு காட்டுது. அதுக்கு கீழே க்ளோஸ் ஆகியிருக்கு. சொல்லப்போனால் அந்த லெவலில் டச் பண்ணிவிட்டு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 50 டேஸுக்கான மூவிங் ஆவரேஜ் 23,027. 100 டேஸுக்கான மூவிங் ஆவரேஜ் 23,310. 200 டேஸுக்கான மூவிங் ஆவரேஜ் 23,361 அப்படின்னு காட்டுது. ஸோ கம்மிங் டேஸில் ரொம்ப முக்கியமான லெவல்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்சைடில் ரொம்ப நியரில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த லெவல் 22,900லேருந்து 23,360 அப்படிங்கிற இந்த ஜோனை டிசிசிவாக பிரேக் பண்ணுது அப்படின்னா அது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு நல்ல ஒரு சைன், பாசிட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லலாம். அந்த பாசிட்டிவ் சைன் யாரையாவது ஏமாத்துறதுக்காக உங்களுடைய பழைய ஃப்ரெண்டு இந்த வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா? ஸோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸாக கமிங் டேஸில் ஆக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த 20 and 50 கிராஸ் பண்ணி போகும்பொழுது அந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது வால்யூமோட பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபியூச்சர் சார்ட்டில் சைமல்டேனியஸாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் சம் இன்சைட்ஸ் அந்த இடத்துல. ஸோ அது ஒரு டைவர்ட் ஆகிறதுக்கான பொசிஷன்ஸ் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அடுத்து வீக்லி டைம் ஃப்ரேமில் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஈவன் அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நிஃப்டி வந்து சஸ்டைன் ஆகுது அப்படின்னா அதுக்கு மேலே அப்சைடில் சில லெவல்ஸை டார்கெட்டாக ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். கீழே திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் சைமல்டேனியஸாக. வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது இப்போது நிஃப்டி இந்த 100 வீக்ஸ் மூவிங் ஆவரேஜ் 22,142 அப்படின்ட்டு இருக்குது. அதுக்கு கீழே வந்துட்டு 21,743 கொடுத்துட்டு தான் மேலே வந்திருக்காங்க. இப்போது இந்த 50 வீக்ஸ் மூவிங் ஆவரேஜும் 20 வீக்ஸ் மூவிங் ஆவரேஜும் உங்களுக்கு எந்த லெவலில் காட்டிகிட்டு இருக்குன்னா 23,250லேருந்து 280 அப்படிங்கிற லெவல்ஸை காட்டுது. இது ரெண்டையும் வால்யூமோட டிசிசிவாக அப்சைடில் பிரேக் பண்ணணும். இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து ஒரு டோஜி கேண்டில் கொடுத்துருந்தாங்க போன வீக்கும் அதுக்கு முந்தின வீக்குக்கும் முன்னாடி இருக்க வீக்கில். அந்த கேண்டலுடைய ஹையை பிரேக் பண்ணணும். அந்த கேண்டலுடைய ஹை என்ன அப்படி மேலே போகும்போது அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா 23,869.60 which is the recent high. ஸோ 100 வீக்ஸ் மூவிங் ஆவரேஜிலேருந்து இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா
ரீசன்ட் டேஸில் ஜூன் 13, 2022 அந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்படி எடுத்து போகும்போது அவங்க சப்போர்ட் எடுக்கும்போது அந்த வேல்யூ 15,183 ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல் அது. அங்கேருந்து எடுத்துகிட்டு மேலே போகும்போது எங்கே போயிருக்கு 17,992 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணி மேலே வந்திருக்கு. அப்படி மேலே வரும்பொழுது 50 வீக்ஸ் அண்ட் 20 வீக்ஸ்க்கான மூவிங் அவரேஜ் பிரேக் பண்ணி மேலே வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அப்படி பிரேக் பண்ணி மேலே வரும்பொழுது எக்ஸாக்டாக ப்ரீவியஸாக கொடுத்துருந்த டாப் சேம் லெவலில் திரும்ப அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது இந்த இடத்துல இருந்து. விச் மீன்ஸ் அந்த ஜோன் வந்து April 4, 2020 அப்படிங்கிற அந்த லெவல் ஹை வந்து என்னென்னா 18,114.65. ஸோ இது வந்து எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் அவரேஜ் வீக்லியிலேருந்து எடுத்துக்கிற இன்ஃபர்மேஷன். அடுத்து மந்த்லி அப்படின்னு பார்க்கும் பொழுது 20 மந்த்ஸுக்கான மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் வந்து டச் பண்ணி கீழே விழுந்துட்டு திரும்ப மேலே எடுத்திருக்காங்க 3வது மந்த்து தொடர்ச்சியாக. இதுக்கு முன்னாடி இருந்த 2 மந்த்லேயும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. அதாவது மார்ச் அண்ட் பிப்ரவரியில் மார்ச் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது 22,104.85. அதே வந்து பிப்ரவரி மந்தில் 21,964.60. இந்த மந்தில் 21,743.65. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக வந்துட்டு லோவர் லோ அப்படிங்கிற ஃபார்மேஷனில் வந்துட்டுருக்கு. மேலே ஹையர் லோ அப்படிங்கிற ஃபார்மேஷனில் கொடுத்துட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா போன மந்த்லேருந்து பார்க்கும்பொழுது அந்த மாதிரி வருது. ஸோ இந்த இடத்துல 20 மந்த்ஸுக்கான மூவிங் அவரேஜை பிரேக் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத டச் பண்ணி மேலே எஸ்கலேட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு, பாசிட்டிவ் சைன் அது. ஸோ இந்த 3 மந்தோட கம்பைன் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு நேரோ ரேஞ்சில் இருக்கக்கூடிய சைட்வேஸை மாதிரி இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த இடத்துல திரும்ப அதே மாதிரியான ஒரு சைட்வேஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்தில் வைக்கணும். மேலே எஸ்கலேட் ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸ் 2 மந்த்ஸுடைய ஹை பிரேக் பண்ணி போகணும். அப்படி போகுது அப்படின்னா ப்ரீவியஸ் 2 மந்த்ஸுடைய ஹை வந்து என்னது இந்த இடத்துல 23,870 அண்ட் 23,807. கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரியான லெவல் தான். அந்த 800 to 870 டிசிசிவாக வால்யூமோட பிரேக் பண்ணுறாங்கன்னா இயரோடைய ஏடிஹெச் 24,226 அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் போலிங்கர் பேண்ட்ஸை செக் பண்ணிடுவோம். போலிங்கர் பேண்ட்ஸை பார்க்கும் பொழுது மந்த்லி டைம் ஃப்ரேமில் மிட் போலிங்கர் பேண்ட் 22,786க்கு மேலே தான் இப்போது நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. அப்பர் போலிங்கர் பேண்ட் 26,286 காட்டிகிட்டு இருக்கு, விச் இஸ் ஏடிஹெச்சுக்கு மேலே காட்டிகிட்டு இருக்கு. லோவர் போலிங்கர் பேண்ட் 19,285 அப்படிங்கிற முக்கியமான லெவலை காட்டிகிட்டு இருக்கு, மறக்க முடியாத நம்பர் அது. ஸோ இந்த மிட் போலிங்கர் பேண்டுக்கு மேலே சஸ்டெயின் ஆகக்கூடிய இந்த புல்லிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆகுதுன்னா ப்ரீவியஸ் மந்த்ஸ் ஹையை பிரேக் பண்ணணும், 2 மந்த்ஸ் ஹையை. அப்படி பார்க்கும்பொழுது 23,800லேருந்து 870 டிசிசிவாக பிரேக் பண்ணி போகணும். போகும்பொழுது 24,226 அப்படிங்கிற லெவலை அது பிரேக் பண்ணணும். அந்த இடம் வந்துட்டு ஒரு கீ லெவல் ஆக்ட் பண்ணணும். அந்த கீ லெவலை பிரேக் பண்ணுதுன்னா நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் லெவல் விச் இஸ் 24,857. ஸோ கமிங் டேஸில் கமிங் மந்த்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த 23,800 to 870 பிரேக் பண்ணுமா அப்படிங்கிறத கவனித்து வாட்ச் பண்ணணும் இன்கேஸ் மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா. ஏன்னா அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய முக்கியமான நம்பர்ஸ் இருக்குது, அதெல்லாம் பிரேக் பண்ணி டிசிசிவாக மேலே போகணும். அது போகிறதுக்கே இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கவும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் இந்த இடத்துலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியுது. அடுத்து வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்க போலிங்கர் பேண்ட் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்துருவோம். வீக்லி போலிங்கர் பேண்ட்ஸை பார்க்கும் பொழுது லோவர் போலிங்கர் பேண்ட் 21,996 அப்படிங்கிற லெவலில் காட்டுது. அதுக்கு மேலே தான் வந்து இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு, நியரிங் டு மிட் போலிங்கர் பேண்ட் அப்படின்னு பார்க்க முடியுது. மிட் போலிங்கர் பேண்ட் 23,357.71 அப்படின்னு காட்டுது. ஸோ இம்பார்ட்டன்ட் லெவல் அது. ஆல்ரெடி நிறைய முறை நம்ம இதை கார்லேட் ஆகி வருது. அதனால் இந்த 23,357 அப்படிங்கிறது முக்கியமான ஜோனாக நம்ம இந்த இடத்துல வைக்கிறோம். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டைன் பண்ணுதுன்னா அப்சைட் போலிங்கர் பேண்டுக்கு இமீடியட்டாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா புல்லிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆகுது அப்படின்னா இமீடியட்டாக போய் ரீச் ஆகலை அப்படின்னாலும் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் கேன் ரீச் 24,720 அப்படிங்கிற டார்கெட் அப்சைடில் ரீச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அந்த இடத்துல உங்களுக்கு இந்த மிட் போலிங்கர் பேண்டில் முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு விக்கு ஒரு டோஜி கேண்டில் இருக்குது. அந்த இடம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சைட்வேஸை கொடுக்கக்கூடிய ஒரு நேச்சராக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த 23,357 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணி மேலே போகும் பொழுது ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ணி பார்க்க வேண்டிய ஜோன்ஸ் தான் அந்த லெவல்ஸ். அதுக்கடுத்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய போலிங்கர் பேண்டை பார்க்கும் பொழுது மிட் போலிங்கர் பேண்ட் எங்கே வருது 23,008 அப்படின்னு காட்டுது. அப்சைட் போலிங்கர் பேண்ட் 23,939 அப்படிங்கிற லெவலை காட்டுது. அதே மாதிரி லோவர் போலிங்கர் பேண்ட் 22,077 அப்படின்னு காட்டுது. ஸோ இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறதுலேருந்து
அப்சைடில் இந்த மிட் போலிங்கர் பேண்டை கட் பண்ணுது அப்படின்னா ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இது 23,939 அப்படிங்கிறது அப்சைடில் ரீச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. அதே நேரம் இந்த ஏப்ரல் 4th உடைய கேண்டில் ஹை அண்ட் லோ அப்படின்னு பார்த்தோம்னா 23,214, லோ வந்து 22,857. ஸோ இந்த ஜோன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனாக இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் அந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அந்த பேரிஷ்னஸ் அந்த இடத்துல வரும்பொழுது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ 22,850 அப்படிங்கிற லெவல்லேருந்து 23,215 அப்படிங்கிற அந்த லெவலில் டிசிசிவாக பக்காவாக ஒரு கேண்டிலில் அதை மேலே தூக்கிட்டு போகணும். அப்படி போகுதுன்னா தட் இஸ் பாசிட்டிவ் சைன். நெக்ஸ்ட் ஆர்எஸ்ஐ செக் பண்ணிடுவோம். ஆர்எஸ்ஐ இப்போது டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது 48.35 அப்படின்னு காட்டுது. இதே வந்துட்டு 14 பீரியடுக்கான மூவிங் அவரேஜ் 55.69 அப்படின்னு காட்டுது. ஸோ ஆர்எஸ்ஐ டெய்லி ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது ஓவர் சோல்டு அப்படிங்கிற ரீஜனுக்குள்ளே போகலை. போன வீக் வந்துட்டு அதில் பாதாளத்தில் கீழே விழுந்திருந்தாலும் எது வரைக்கும் போயிருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டால் ஆல்மோஸ்ட் 33 வரைக்கும் போயிருக்காங்க. அங்கேருந்து குயிக்காக எஸ்கலேட் ஆகி மேலே வந்தனால எண்ட் ஆஃப் த வீக் 48.35 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்சைடில் 55.69 அப்படிங்கிற அந்த 14 பீரியட் மூவிங் அவரேஜ் டச் பண்ணும் பொழுது நிஃப்டி முக்கியமான சில லெவல்ஸை 23,333 to 23,444 அப்படிங்கிற ரீஜனை டச் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ கமிங் டேஸில் அது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வர நாட்களில் இந்த 14 பீரியட் மூவிங் அவரேஜை போகக்கூடிய இந்த டெய்லி டைம் ஃப்ரேம் மூவிங் அவரேஜ் பிரேக் பண்ணுதா அப்படிங்கிறத கவனித்து அந்த இடத்துல வாட்ச் பண்ணணும். அதுக்கடுத்து வீக்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்ஐ பார்க்கும் பொழுது எவ்வளோ இருக்குது? 44.29 இருக்குது. மூவிங் அவரேஜ் 14 பீரியடுக்கு வந்துட்டு 42.70 இருக்குது. ஸோ திரும்ப கட் பண்ணி மேலே வந்திருக்காங்க. ஐ மீன் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்பொழுது ஆர்எஸ்ஐ டவுன் ட்ரெண்ட்லேயே இருந்துட்டு இருந்துச்சு. 14 பீரியடு கீழே இருந்துச்சு. அந்த 14 பீரியடை கட் பண்ணி மேலே வந்துச்சு. மேலே வந்து திரும்ப 14 பீரியடை கட் பண்ணுற முயற்சியில் வந்துட்டு கட் பண்ணல. ஜஸ்ட் அதுக்கு மேலேயே இப்போ வந்துட்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது அப்படியே ட்ராவல் ஆகுது அப்படின்னா சைட்வேஸை கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி ட்ராவல் ஆகாமல் அது கட் பண்ணுதுன்னா ஒரு ஷார்ப்பான செல் ஆஃப் அகைன் கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா திரும்ப 50 அப்படிங்கிற லெவலில் அப்சைடில் போயிட்டு இந்த மூவிங் அவரேஜ் ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அடுத்து மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்ஐயை பார்க்கும் பொழுது இப்போது 67 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. சரிங்களா? இது வந்து இந்த 53 அப்படிங்கிற இடத்துல வரும்பொழுது ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டே இருக்குது. 53 to 52 அப்படிங்கிற அந்த லெவல்ஸில் வரும்பொழுது இப்போது வந்து 55.67 இருக்குது. ஸோ இதை வந்து கவனித்து நம்ம வாட்ச் பண்ணணும். 14 பீரியட் ரொம்ப மேலே இருக்குது மந்த்லி டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறனால. இந்த இடத்துல வந்து இந்த 55 அப்படிங்கிற லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். இப்போ இருக்கக்கூடிய லெவல் ரொம்ப முக்கியமான லெவல் தான். கன்க்ளூஷன்: போன வாரத்துக்கு முந்தைய வாரத்துடைய க்ளோசிங் 22,904 கம்பேர் பண்ணும் பொழுது போன வாரத்தில் 22,828 முடிஞ்சிருக்கு. ஸோ வெறும் ஒரு 76 புள்ளிகளை மட்டுமே இழந்திருக்கக்கூடிய ஒரு வாரமாக போன வாரம் இருந்திருக்கு. ஆனால் முடிஞ்ச அந்த வாரம் அப்படியா இருந்துச்சு? அதிபர் ட்ரம்ப்புடைய அதிகலோபர நடவடிக்கைகள்னால, இந்த டேரிஃப் இஷ்யூஸ்னால மார்க்கெட் அதில் பாதாளத்தில் கீழே விழுந்து திரும்ப அங்கிருந்து அவர் கொடுத்த அவருடைய ஸ்டண்ட்டுனாலேயே திரும்ப மேலே எகிரி வந்திருக்கு. ஸோ ரொம்ப வலைட்டல் மூவ்ஸ் அதிகம் இருந்த, அப்நார்மல் மூவ்ஸ் அதிகம் இருந்த, டிஸ்டார்டட் கேண்டில்ஸ் அதிகம் கொடுத்திருந்த ஒரு மார்க்கெட் நேச்சரை போன வாரத்தில் பார்த்தோம். கீழே விழுந்த வேகத்துக்கும் அது எழுந்த வேகத்துக்கும் கீழே விழுந்ததை பியர்ஸ் ரியலைஸ் பண்ணாங்க, பட் எழுந்ததை புல்ஸ் ரியலைஸ் பண்ணலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ கம்மிங் டேஸில் முக்கியமான சில லெவல்ஸை அப்சைடில் டச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா அந்த இடத்துல சஸ்டெயின் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இந்த இடத்துல வைக்கணும். ஏன்னா புல்ஸே அதை ரியலைஸ் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கூட எஃப்ஐஐஸ் வேறு செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த எஸ்கலேஷனில் 21,743 மேலே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1,100 பாயிண்ட்ஸை கெயின் பண்ணியிருக்கு. 22,828 இந்த ஜேர்னியில் எஃப்ஐஐஸ் உள்ளே வரவே கிடையாது. ஸோ வராத எஃப்ஐஐஸ்க்கே இந்த அளவுக்கு வேல்யூ வருதுன்னா அவங்க திரும்ப வந்தாங்கன்னா இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு அந்த ஆஸ்பெக்ட்லையும் நம்ம யோசிக்கணும். அப்படியே மேலே வரக்கூடியதை திரும்ப யூஸ் பண்ணி அவங்க செல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். அப்படி இருந்தால் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதே பழமொழி தான், ஒரு சினிமா டைலாக் தான். உங்களுக்கு யாராவது பழைய ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா மேலே போகிறத நம்பாதீங்க. ரைஸ் இஸ் நாட் அ ரைஸ், இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு செல் செலக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற அதே கோட்பாடு தான் இப்போவும் இருக்குது. ஸோ கம்மிங் டேஸில் அப்சைடில் சில ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா இப்போ க்ளோசிங் லெவல் 22,828. ஸோ அப்சைடில் 23,055, 23,106, 23,333, 23,537,
23,610, 650, 680 அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஜோன். தென் 23,800லேருந்து 870 இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜோன். இதில் 23,700லேருந்து 800ங்கிறது ஒரு ஹாட் மில்க் ஜோன் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த 870ங்கிறத பிரேக் பண்ணி மேலே போகுதுன்னா 23,927 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதே நேரம் டவுன் சைடில் மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா சில முக்கியமான லிபரேஷன் கேப்ஸ், கிம்மிக் கேப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு திரும்ப ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும். அது என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இப்போ இருந்து கீழே வரும் பொழுது 22,786 அப்படிங்கிற ஒரு லெவல் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவலாக இருக்கும். அதுக்கு கீழே போகும் பொழுது 22,680 அப்படிங்கிற ஒரு லெவல் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல். தென் 22,530 அப்படிங்கிற ஒரு லெவல், 22,314.70 அப்படிங்கிற ஒரு லெவல், 22,222லேருந்து 22,194 அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு ஜோன். தென் 22,124 அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். அதுக்கு கீழே 22,022 அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். இதெல்லாம் கம்மிங் டேஸில் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ திரும்ப இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.